This is Ponlakshmi from It's Time for TNPSC. ஸோ நம்ம சேனலில் ஃபீல்ட் சர்வேயர் அண்ட் ட்ராட்ஸ்மேனுக்கான ஃப்ரீ செஷன்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம். கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, ரொம்ப சாரி. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ இன்னையிலேருந்து இந்த செஷன்லேருந்தே உங்களுக்கு ஃப்ரீ செஷன்ஸ் அப்லோட் ஆக போகுது. அரௌண்ட் ஒரு 40 செஷன்ஸ் கிட்டே இருக்கும். ஓகேங்களா, உங்களுக்கு டெய்லி கிளாஸஸ் இருக்கும். அண்ட் தென் அந்த டெய்லி கிளாஸஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸும் வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அந்த டெஸ்ட் சீரிஸ் பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோலையுமே உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். ஓவராலாக ஒரு 2200 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். ஓகேங்களா, ஸோ Day 1 Day 2 மாதிரி எல்லா டேஸ்க்கான டாபிக் வைஸ் டெஸ்ட்டும் இருக்கும். November 22 தான் நமக்கு டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் ஒவ்வொரு கொஸ்டினும் ஜஸ்ட் ஒரு 11 பைஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ 2200 கொஸ்டின்ஸ் நம்ம அதுக்காக வாங்குகிற பேமெண்ட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒன்லி 249 மட்டும்தான். ஸோ டோட்டலாக 249க்கு இந்த ஹோல் டெஸ்ட் சீரிஸும் நமக்கு கண்டக்ட் பண்ண போகிறோம். November 22லேருந்து அரௌண்ட் January 17 வரைக்குமே நீங்கள் என்னோட ட்ராவல் பண்ண போகிறீங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாகவே நான் உங்களுக்கு இதில் சொல்லியிருப்பேன். அண்ட் தென் இன்னிலேருந்தே உங்களோட ஃப்ரீ செஷன்ஸையும் நீங்கள் வந்து டெய்லி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் தான் நம்ம டெஸ்ட் சீரிஸும் இருக்க போகுது. ஓகேங்களா, ஓகே. ஃபர்ஸ்ட் செயின் சர்வே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ரேஞ்சிங் ராட், ஆஃப்செட் ராட், ஆரோஸ், உட்டன் பெக், ப்ளம் பாப், மெஷரிங் டேப். ஓகேவா, ஸோ இது எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இனிஷியலாக ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட் பற்றி நம்ம தனித்தனியாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ரேஞ்சிங் ராட். ஸோ இந்த ரேஞ்சிங் ராட் நமக்கு இந்த டிராயிங் இந்த இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கொடுத்துருப்பாங்க அல்டர்னேட்டிவ் கலர்ஸில் இருக்கும். ஓகேவா, ஃபர்ஸ்ட்டு வந்து ஒயிட்டு அண்ட் தென் பிளாக் ஆர் ரெட், ஒயிட் அண்ட் தென் பிளாக் ஆர் ரெட் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படின்னா நமக்கு தூரத்துலேருந்து பார்க்குறப்போ நமக்கு வந்து விசிபிளாக தெரியணும். இப்போ பிளைனாக ஒயிட் மட்டுமோ இல்லை வந்து ரெட் கலர் மட்டுமோ இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதனால இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்னென்னா உட்டன்லேயும் இருக்குது, ஸ்டீல்லையும் இருக்குது. இந்த பைப்போட லென்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மீட்டர் ஆர் 3 மீட்டர். ஓகேவா, ஸோ 2 மீட்டர் ஆர் 3 மீட்டர் லென்த் இருக்கும். 1 minute. ஓகே, ஸோ லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 2 மீட்டர் ஆர் 3 மீட்டர் லென்த் இருக்கும். அதோட டயா, ஸோ அந்த டயா வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டயா வந்து 4 சென்டிமீட்டர். ஓகேவா, இது வந்து ஸ்டீல்லையும் இருக்கும், உடன்லையும் இருக்கும். இதோட டயா வந்து 4 சென்டிமீட்டர், லென்த் வந்து 2 மீட்டர் ஆர் 3 மீட்டர் லென்த் இருக்கும். ஓகேவா, ஸ்டீல் பைப்பாக இருந்தால் அதோட டயாமீட்டர் வந்து 3 சென்டிமீட்டர், உடன் பைப்பாக இருந்தால் அதோட டயா வந்து 4 சென்டிமீட்டர். ஓகேவா, ஸோ இது வந்து நமக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ரெட் அண்ட் ஒயிட் கலர்ல இருக்கும், ஆர்எல்ஸ் பிளாக் அண்ட் ஒயிட் கலர்ல இருக்கும். அதோட பேண்ட் வித் நான் என்ன அப்படின்னா சாரி ஸோ பேண்ட் வித் அப்படின்னா நமக்கு இதுதான், இந்த வித்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு பேண்டுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த பேண்ட் வித்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 20 சென்டிமீட்டர் இருக்கும். ஓகேவா, ஸோ இதை தான் பிளாக் ஆர் ரெட் பேண்டு அண்ட் ஒயிட் பேண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு கீழே நமக்கு பார்த்தோம்னா அந்த ஒன்று இருக்குது. ஸோ இதை தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஷூ அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்காக அப்படின்னா நமக்கு கிரவுண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இதை வந்து ஒரு ஷார்ட் மெட்டலில் வந்து இருக்கும், நம்ம வந்து கிரவுண்டில் வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்து நிப்பாட்டுறதுக்காக. ஸோ இந்த இதுக்கு இடையில இதில் வந்து நம்ம என்ன அப்படின்னா ஒரு வந்து ஃப்ளாக் வந்து கொடுத்துருப்பாங்க தூரத்துலேருந்து நமக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. அண்ட் தென் இது எப்போ யூஸ் பண்ணுவாங்க, இந்த ரேஞ்சிங் ராட்ல எப்போ அந்த ஃப்ளாகை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸ் தாண்டி நம்ம ஒரு ரேஞ்சிங் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு வந்து இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ இதெல்லாமே கொஸ்டின்ஸ் இதெல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. எத்தனை மீட்டருக்கு என்ன டிஸ்டன்ஸில் நம்ம வந்து ஃப்ளாக் யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஓகேவா, நார்மலாக ரேஞ்சிங் ராட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஒரு செயினிங் பண்ணிருக்கோம் அப்படின்னா நமக்கு ஓவரால் லென்த்தில் வந்து ரொம்ப லென்த்தில் டிஸ்டன்ஸ் பண்ணிருக்கப்போ ஒரே தூரமாக நமக்கு வந்து செயின் யூஸ் பண்ணிருக்க முடியாது, அவ்வளோ லென்த்தில் நமக்கு செயினும் இருக்காது. அதனால இடையில ரேஞ்சிங் ராட் ஃபிக்ஸ் பண்ணி அந்த டிஸ்டன்ஸை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு தான். ஓகேவா, ஸோ ஒரு நமக்கு வந்து இன்டர்மீடியட் பாயிண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த ரேஞ்சிங் ராடை வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, தென் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஆஃப்செட் ராடு. இந்த ஆஃப்செட் ராடும் நமக்கு என்ன அப்படின்னா அதே சிமிலர் டு ரேஞ்சிங் ராடு தான். பட் என்ன அப்படின்னா மேலே வந்து ஒரு ஹூக் இருக்கும், இந்த இருக்கா. ஸோ நம்ம மேலே அதில் வந்து ஃப்ளாக் பார்த்தோமா, அதே மாதிரி இங்கே என்ன அப்படின்னா ஒரு ஹூக் இருக்குது. இந்த ஹூக் பேர் தான், ஹூக் இருக்கிறத வச்சு தான் வந்து ஆஃப்செட் ராட் சொல்கிறாங்க. இது எதுக்காக அப்படின்னா வந்து ஒரு செயினை வந்து இழுக்கிறதுக்காகவோ இல்லை தள்ளுறதுக்காகவோ. ஓகேவா, ஸோ ஏதாவது ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, ஏதோ ஒரு இடையில வந்து ஏதாவது ஒரு பில்டிங்கோ அந்த மாதிரி தடங்கள் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்த ஹூக் இருக்கக்கூடிய ஆஃப்செட் ராடை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஆஃப்செட் ராட் எதுக்காக அப்படின்னா நமக்கு வந்து சொன்னது தான் அரேஞ்சிங் என்னன்னா வந்து ஆஃப்செட் லைனை வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஓகே, ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஆஃப்செட் லைன் நமக்கு இடையில வந்து ஒரு பில்டிங் இருக்குது அப்படின்னா நமக்கு ஓவரால் லென்த்தில் வந்து இங்கேருந்து அங்கே வரைக்கும் நமக்கு
ரேஞ்சிங் ராட் வச்சு பண்ண முடியாது. ஸோ அப்போ ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் இடையில வந்து நம்ம பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த ஆஃப்செட் ராட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆரோஸ். ஸோ இந்த ஆரோஸ் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல இங்கே வந்து நம்ம வந்து செயினிங் பண்ணுறோம். இந்த இடத்துல பண்ணிட்டு இந்த இவ்வளோ தூரம் கழித்து இன்னொரு இடத்துல இப்படி பண்ணுறப்போ அந்த இடத்த வந்து மார்க் பண்ணுறோம்ல, அந்த மார்க் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செயின் வந்து இங்கே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத மார்க் பண்ணுறதுக்கு தான் அந்த இடத்துல ஆரோ யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? பிகாஸ் அந்த இடத்துலேருந்து அடுத்து இன்னொரு இடத்துல நம்ம செயினை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ப்ராசஸ் ஆஃப் செயினிங்கில் வந்து இந்த இடத்துல வந்து செயின் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத டினோட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆரோ வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த ஆரோ வந்து என்ன அப்படின்னா ஒரு ஸ்டீல் ஒயர்னால இருக்கும். அதோட டயாமீட்டர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 4 mm. ஓகேவா? சாரி, அந்த 4 mm ஸ்டீல் ஒயர்னால இருக்கும். அதோட லென்த் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டோட்டலாக 40 சென்டிமீட்டர் லென்த் இருக்கும். 4 mm டயா ஒயரில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதை வந்து நமக்கு என்ன அப்படின்னா ஒரு எண்டை வந்து நமக்கு செயினில் தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஈச் மெட்ரிக் செயின் நமக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு மெட்ரிக் செயினில் வந்து நம்ம வந்து செயினிங் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு எல்லாம் நம்ம வந்து 10 ஆரோ வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதோட டயாலாம் நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து ஸ்டீல் ஒயர் வந்து என்ன டெப்த் அப்படின்னு பார்த்தோம்னா 4 mm ஸ்டீல் ஒயரு அண்ட் தென் 40 சென்டிமீட்டர் லாங். ஓகேவா? சாரி. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா உட்டன் பெக்கும் நமக்கு அதே மாதிரி தான். எதுக்கு அப்படின்னா வந்து கிரவுண்டில் வந்து ஒரு ஸ்டேஷனை வந்து மார்க் பண்ணுறதுக்காக தான் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா உட்டன் பெக் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதோட அந்த லென்த்து பார்த்தோம் அப்படின்னா 15 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ அந்த உட்டன் பெக்கோட லென்த்து வந்து 15 சென்டிமீட்டர். ஒரு இடத்துல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டேப்பர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஒரு இடத்துல டேப்பர்டாக இருக்கும். அண்ட் தென் இதுவும் எதுக்காக அப்படின்னா வந்து மார்க் பண்ணுறதுக்கு தான். நமக்கு வந்து இது எல்லாமே செயினிங் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே யூஸஸ் வந்து ஒன்று தான். ஒரு இடத்துல வந்து மார்க் பண்ணுறதுக்கு தான். ஓகேவா? ஸோ அதை எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம், எந்தோட டிஸ்டன்ஸில் யூஸ் பண்ணுறோம் அதுதான் இருக்குது. அண்ட் தென் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட லென்த் என்ன, இதெல்லாம் தான். ஓகேவா? ஸோ இந்த உட்டன் பெக்கோட லென்த் பார்த்தோம் அப்படின்னா 15 சென்டிமீட்டர். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பிளம் பாப். ஸோ அந்த பிளம் பாப் வந்து என்ன, இது வந்து நம்ம நார்மலாக ஒரு ஸ்லோப்பி கிரவுண்டில் வந்து செயினிங் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அந்த பாயிண்ட்ல உள்ள, அதாவது அந்த கிரவுண்ட்ல உள்ள பாயிண்ட்டை வந்து பேப்பர்ல மார்க் பண்றதுக்கோ இல்லை அந்த பேப்பர்ல இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து கிரவுண்ட்ல மார்க் பண்றதுக்கோ அதை வந்து அந்த பாயிண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு தான் நம்ம இந்த பிளம் பாப் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? நம்ம வந்து சர்வே லேப்ல எல்லாம் பண்ணியிருப்போம். ஒரு டேபிள்ல வந்து வச்சுட்டு நமக்கு வந்து சென்டர்ல இருந்து பிளம் பாப் கீழே தொங்க விட்டு கிரவுண்ட்ல எல்லாம் மார்க் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஒரு சென்டரிங் பார்க்கறதுக்கு தான் நம்ம வந்து இந்த பிளம் பாப் வந்து யூஸ் பண்றோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மெஷரிங் டேப். ஸோ அந்த மெஷரிங் டேப்லேயே நமக்கு நிறைய டைப்ஸ் இருக்கு. மெட்டாலிக் டேப்பு, ஸ்டீல் டேப்பு, இன்வெர்ட் டேப்பு, பிளாஸ்டிக் டேப், இந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு கிளாத் ஆர் லினன் டேப்பு அந்த மாதிரிலாம் கூட இருக்குது. ஸோ இந்த டேப் வந்து நமக்கு அதோட வைடு பார்த்தோம் அப்படின்னா 12 to 15 மீட்டர் இருக்கும். அண்ட் தென் இது வந்து லினன் கிளாத்னால இருக்கும். இதோட லென்த் நம்ம என்னென்ன லென்த்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 10 mm, 20 mm அண்ட் 30 mm அவைலபிள் இருக்கு. அண்ட் தென் அந்த டேப்போட எண்டில் வந்து என்ன அப்படின்னா ஒரு பிராஸ் ஹேண்டில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஆஃப்செட்ஸ்லாம் வந்து ஆஃப்செட் நம்ம சொன்னோம்ல, ஆஃப்செட் லைன் அதெல்லாம் சொன்னோம்ல. ஸோ அதுக்கான மெஷர்மெண்ட் வந்து மெஷர் பண்ணுறதுக்காக தான் இந்த மெஷரிங் டேப் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மெட்டாலிக் டேப்பு. ஸோ இந்த மெட்டாலிக் டேப்பும் நமக்கு ஆல்ரெடி சொன்னது தான். இது வந்து என்ன அப்படின்னா ஃபைன் பிராஸ் ஆர் காப்பர் ஒயரில் இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இது என்னென்ன லென்த்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 15 மீட்டர் லென்த். ஓகேவா? ஸோ 15 மீட்டர் லென்த்தில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் தென் 13 மீட்டர் லென்த்தில் அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? ஈச் மீட்டர் ஒரு மீட்டர் வந்து நமக்கு என்ன அப்படின்னா 10 பார்ட்ஸாக வந்து டிவைட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் அதர் சைடில் வந்து நமக்கு என்னன்னா ஃபீட்ல அண்ட் இன்ச்சஸ்ல வந்து டினோட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னா வந்து செயின் சர்வேயிங்ல ஆஃப்செட்ஸை வந்து மெஷர் பண்ணுறதுக்காக தான் நம்ம இதையும் யூஸ் பண்ணுவோம். இது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அக்யூரசி வந்து பக்காவாக இருக்கும் இந்த மெட்டாலிக் டேப் அப்படிங்கிறது. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்டீல் டேப்பு. ஸோ இந்த ஸ்டீல் டேப்பை பார்த்தோம் அப்படின்னா வந்து இது நமக்கு வந்து ஸ்டீல் ரிப்பன்னால இருக்கும். ஸோ இதோட வித் என்ன அப்படின்னா 6 mm to 16 mm. ஓகேவா? ஸோ இது என்னென்ன லென்த்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 1 மீட்டர், 3 மீட்டர், 5 மீட்டர், 10 மீட்டர், 15 மீட்டர், 30 மீட்டர் அண்ட் 50 மீட்டர் லென்த்தில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் வந்து நமக்கு என்ன அப்படின்னா ஒரு மீட்டருங்கிறது வந்து 200 பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா நமக்கு இதுவும் செயின் லென்த் தான். இது வந்து கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து இதில் நமக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப லென்த் அதிகமாக உள்ளதுனால இந்த ஸ்டீல் டேப் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இன்வெர்ட் டேப்.
இன்வெர்ட் டேப் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இன்வெர்ட்னா நமக்கு எதனால ஆயிருக்கு அப்படிங்கிறது மாதிரி தெரிஞ்சுக்கணும். அப்போ வந்து என்ன அப்படின்னா இது வந்து அலாய் ஸ்டீலில் வந்து 64% அண்ட் நிக்கல் வந்து 36% வந்து இருக்கு. ஸோ இந்த இன்வெர்ட் டேப் வந்து எந்தெந்த லென்ஸ்லாம் அவைலபிளா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 30 மீட்டர், 50 மீட்டர், 100 மீட்டர் லென்ஸ்ல வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ இது நார்மலாக வந்து நமக்கு என்ன அப்படின்னா ஈஸியாக உடஞ்சிரும். ஸோ வந்து ரொம்ப பார்த்து தான் யூஸ் பண்ணக்கூடிய டேப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் ஹீட்லேயே நமக்கு தெரியும் நமக்கு வந்து லென்த் வந்து அதிகமாகும் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதனால வந்து ரொம்ப அக்யூரசி வந்து இருக்காது. ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து டேப்லாம் முடிஞ்சிருச்சு. அண்ட் தென் டெஸ்டிங் ஆஃப் 20 மீட்டர் அண்ட் 30 மீட்டர் செயின். ஸோ 20 மீட்டர் ஆர் 30 மீட்டர் செயின் இப்போ நமக்கு வந்து எதுனாலலாம் ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து என்னென்ன சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா டியூ டு வியர் அண்ட் டியர். ஸோ நம்ம வந்து ஒரு தரையில போட்டு நம்ம தேய்ச்சி எடுக்கிறப்போ அதனால அது தேய்மானமாகி அதனால நமக்கு லென்த் ஆஃப் செயின் வந்து அஃபெக்ட் ஆகலாம். அது மட்டும் இல்லாமல் டெம்பரேச்சர் சேஞ்சஸ், வெயில் அடிச்சிட்டு இருக்கு அப்படின்னா நமக்கு அதனால அதோட எக்ஸ்பான்ஷன் வந்து அதிகமாகும் அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? அது மாதிரி நமக்கு வந்து ஒரு லென்த் நம்ம எடுத்து பார்க்குறப்போ ரொம்ப பெண்ட் ஆகி அந்த மாதிரி ஆகலாம். இல்லை நமக்கு சகதியில நமக்கு பட்டி இருக்கிறப்போ அதுல ஒட்டிட்டு அதனால நமக்கு வந்து லென்த் அஃபெக்ட் ஆகலாம். இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸோ இந்த காசஸும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. லென்த் ஆஃப் செயின் வந்து எதனாலலாம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ட்டு ஸ்ட்ரெச்சிங் ஆஃப் லிங்க்ஸ் அண்ட் ஜாயின்ஸ் அண்ட் தென் ஓப்பனிங் ஆஃப் த ரிங் வந்து ஓப்பன் ஆகுறதுனால இல்லைனா வந்து நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் சர்ஃபேஸில் வந்து ரொம்ப வேர் ஆகுறதுனால இந்த மாதிரிலாம் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் தென் லிமிடேஷன் இப்போ ஓவராலாக செயின் வந்து லென்த் ஆஃப் செயின் வந்து எவ்வளோ ப்ளஸ் ஆர் மைனஸில் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 20 மீட்டர் செயின் அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 mm இருக்கலாம். ஓகேவா? அண்ட் தென் 30 மீட்டர் செயின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 8 mm இருக்கலாம். ஓகே, இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு இது. அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் டாபிக் ரேஞ்சிங் வந்து என்ன அப்படின்னா நமக்கு நார்மலாக இப்போ ஒரு செயினிங் பண்ணுறப்போ ஒரு பாயிண்ட் ப்ராசஸ் ஆஃப் எஸ்டாப்ளிஷிங் இன்டர்மீடியட் பாயிண்ட். ஓகேவா? ஸோ இடையில உள்ள இப்போ நமக்கு இங்கே பண்ணுறோம் அப்படின்னா இங்கேருந்து இவ்வளோ தூரம். ஸோ இந்த இடத்த வந்து நம்ம ஒரு இடத்துல கொண்டு போய் நமக்கு ரேஞ்சிங் ராட்லாம் வைக்கிறோம்ல, அந்த இன்டர்மீடியட் பாயிண்ட் வந்து டினோட் பண்ணுறோம்ல, இதை தான் என்னன்னு சொல்கிறாங்க? ரேஞ்சிங் சொல்கிறாங்க. ஓகேவா? இது எப்போ அப்படின்னா ஒரு செயின் லென்த்தை விட நமக்கு அதிகமாக டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த ரேஞ்சிங் வந்து யூஸ் பண்ணணும். இந்த ரேஞ்சிங்கும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும்போது இந்த மாதிரி நமக்கு 2 ரேஞ்சிங் ராட் கூட போதும். அது வந்து ஈவன் சர்ஃபேஸாக இருந்துச்சு அப்படின்னா. இதே வந்து ஒரு ஸ்லோப்பி அந்த மாதிரிலாம் இருக்குங்கிற பட்சத்தில் நமக்கு இடையில வந்து இன்டர்மீடியட்ல நிறைய ரேஞ்சிங் ராட் வந்து நமக்கு தேவைப்படும். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா டைப்ஸ் ஆஃப் ரேஞ்சிங்ல 2 ரேஞ்சிங் இருக்கு, டைரக்ட் ரேஞ்சிங் அண்ட் இன்டைரக்ட் ரேஞ்சிங். டைரக்ட் ரேஞ்சிங்கிறது என்னது? இங்கேருந்து நமக்கு அந்த பாயிண்ட் டைரக்டா விசிபிளா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம டைரக்டாவே அப்சர்வேஷன் வச்சு எடுத்துக்கலாம். அது வந்து டைரக்ட் ரேஞ்சிங். இன்டைரக்ட் ரேஞ்சிங் வந்து என்னன்னு சொல்லுவாங்க? ரெசிப்ரோக்கல் ரேஞ்சிங் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு ஹை கிரவுண்ட், ஹில் இந்த மாதிரி இடத்துல நமக்கு இடையில வந்து மழையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து டைரக்டா பார்க்க முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம வந்து என்னன்னா இன்டர்மீடியட் பாயிண்ட்ஸ் வந்து யூஸ் பண்றோம். அதை தான் என்னன்னு சொல்றோம்? இன்டைரக்ட் ரேஞ்சிங் சொல்றோம். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் லாஸ்ட் டாபிக் செயினிங் ஆன் ஸ்லோப்பிங் கிரவுண்ட். ஸோ இப்போ ஸ்லோப்பிங் கிரவுண்டா இருக்கு. ஸோ இந்த மாதிரி கிரவுண்டு இருக்கக்கூடிய இடத்துல நம்ம வந்து எப்படி செயினிங் பண்ண முடியும்? பிகாஸ் நமக்கு வந்து இதுக்கு வந்து ஒரு 2 மெத்தட் இருக்கு, டைரக்ட் மெத்தட் அண்ட் இன்டைரக்ட் மெத்தட். டைரக்ட் மெத்தட் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்டெப்பிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இது மூலமா நமக்கு என்னன்னா அதோட ஹரிசான்டல் டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெப்பிங் மெத்தட் மூலமா நமக்கு அந்த ஹரிசான்டல் டிஸ்டன்ஸை வந்து மெஷர் பண்ண முடியும். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் இன்டைரக்ட் மெத்தட் வந்து இதுல வந்து என்ன அப்படின்னா அதோட அந்த ஆங்கிள் ஆஃப் ஸ்லோப்பை வச்சு நம்ம என்ன அப்படின்னா அதோட ஹரிசான்டல் டிஸ்டன்ஸ் வந்து மெஷர் பண்றோம். ஓகேவா? விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா ஒரு ஃபார்முலாவை வச்சு என்ன அப்படின்னா D is equal to A1B. இது வந்து A1 சொல்றோம், இதை வந்து Bன்னு சொல்றோம். A1B I cos Q. ஓகேவா? ஸோ இந்த காஸ் இந்த தீட்டாங்கிறது தான் இந்த ஆங்கிள் மெஷர் பண்ணி இதை வச்சு ஹரிசான்டல் டிஸ்டன்ஸ் வந்து மெஷர் பண்றதா என்ன சொல்றாங்க? இன்டைரக்ட் மெத்தட். ஓகேவா? ஸோ ஓவராலா இன்னைக்கு கிளாஸஸ்ல இதெல்லாம் தான் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாத்தையுமே நம்ம வந்து ஹிண்ட் எடுத்துக்கோங்க. ஒருக்க வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டு அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து வீடியோவை பாஸ் பண்ணி நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் தென் இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம். ஸோ உங்களுக்கு கிளாஸஸ்லாம் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லைங்கிறது நம்ம வந்து கமெண்ட்ஸில் சொல்லலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸஸ் வந்து கண்டினியூவாக பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.